இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள மகா புயல் தீவிர புயலாக மாறியுள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் 30க்கும் அதிகமான இடங்களில் மண் சரிவு, மரங்கள் முறிந்தன. கன்னியாகுமரியில் வீடு இடிந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழப்பு. மருத்துவர்களின் போராட்டத்தை அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. ஏராளமானோர் பணிக்கு திரும்பிவிட்ட நிலையில் மீதமுள்ள 2500 பேர் நாளைக்குள் பணிக்கு திரும்பலாம் என அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை மறுநாள் அமைச்சரவை கூட்டம். முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல். கோவை, நாகை, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை. லேப்டாப், செல்போன் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் தகவல்களை உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. விளக்கம் தர வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவு. தனிநபர்களின் தகவல்கள் காக்கப்படும் என்றும் உறுதி. இந்தியாவுடன் போரிட்டு வெல்ல முடியாதவர்கள் நாட்டின் ஒற்றுமையை குலைக்க முயல்கிறார்கள். தேசிய ஒற்றுமை நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இவை தவிர புதிய உச்சத்தை தொட்ட மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் மற்றும் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் நீடிக்கிறது இழுபறி. தமிழகம் எங்கும் மருத்துவர்கள் தாங்கள் நடத்தி வரும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் அரசின் கோரிக்கையை ஏற்று ஏராளமான மருத்துவர்கள் பணிக்கு திரும்பி வருவதாகவும் மீதமுள்ளோரும் நாளை காலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் போராட்டம் இப்படியே தொடருமானால் அதை அரசு வேடிக்கை பார்க்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சில கோரிக்கை நிறைவேற்ற முடியாத கோரிக்கைலாம் நிறைவேற்றி கொடுன்னு சொன்னால் எப்படி நிறைவேற்ற முடியும்? அது அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களான தேர்தல் வச்சு நடத்துகிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தை விட்டுட்டு அங்கீகரிக்கப்படாத சங்கத்தை கூப்பிட்டு எங்களுக்கு இதை நிறைவேற்றுன்னு சொன்னால் அது வேணுமென திட்டமிட்டு இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும், அப்படி தான் செயல்படுத்துகிறாங்க. சிகிச்சை அளிக்க மறுக்கின்றவர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் நாங்கள் பணிக்கு வரமாட்டோம் என்று பிடிவாதமாக இருந்தால் அது அரசு அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்கு தான் அரசாங்கம், மக்களுக்கு தான் மருத்துவர்கள். அவர்கள் வேலைக்கு திரும்பாவிட்டால் அந்த இடம் காலிப்பணியிடமாக அறிவிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார் என்று ஏற்கனவே மக்கள் நலத்துறை அறிவித்துவிட்டார். அதன்படி அரசு நடைமுறைப்படுத்தும். தற்போதைய நிலையில் சுமார் 2500 மருத்துவர்கள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் நாளை காலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் இடத்தில் வேறு மருத்துவர்களை நியமிக்கும் பணிகளும் நடந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவர்களுக்கு அவர்களுடைய அந்த கோரிக்கை, குறிப்பாக அவருடைய இந்த 2 முக்கிய கோரிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரமோஷன், அப்புறம் இந்த டிஸ்பாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த எம்டிஎம்எஸ் போன்ற உயர் படிப்படித்த மருத்துவர்களுக்கெல்லாம் அந்த கோரிக்கையை மிகுந்த கனிவோடு பரிசீலித்து வருகின்றோம். அதில் அவர்கள் மருத்துவர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்ல அந்த அவர்களுக்கு தேவையான அந்த நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம். அவர்களுக்கு விரைவில் சாதகமான இந்த பரிசீலித்து நல்ல முடிவு அறிவிப்போம் என்ற அந்த ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அரசு மருத்துவர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதை விடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது கொடுங்கோன்மை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், மருத்துவர்கள் போராட்டத்தில் பிரித்தாளும் சூழ்ச்சியை அரசு கையாள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். நன்னடத்தை சான்றிதழில் கை வைப்பது, பணியிட மாற்றம் போன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்திற்கு எதிராக வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தொடர்ந்த மனுவை
சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்க உள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. காலமுறை ஊதியம், பணியிட மாற்றத்தில் வெளிப்படைத்தன்மை, மேல் படிப்பில் 50% இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகளில் ஒன்றான சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுமார் 500 மருத்துவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை பயிற்சி மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் 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 தமிழக அரசு மருத்துவர் போராட்டம். தமிழக அரசே தமிழக அரசே திரும்பி பார் திரும்பி பார். கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் தற்போது பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் இணைந்துள்ளனர். மக்களுக்கான போராட்டம் நிறைவேற்றிடே நிறைவேற்றிடே திருவாரூரில் 500க்கும் அதிகமான அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனை முன் கூடிய மருத்துவர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் போராட்டம் நடத்திய 2 மருத்துவர்களுக்கு பணியிட மாறுதல் ஆணை அளிக்கப்பட்ட நிலையில் அதை பெற அவர்கள் மறுத்தனர். இதையடுத்து பணியிட மாற்ற ஆணையின் நகல் அவர்கள் வீட்டில் ஒட்டப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் தொடர்வதால் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். அரசு மருத்துவர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது. அரசு மருத்துவர்களுக்கு பட்ட மேற்படிப்புகளில் ஏற்கனவே இருந்த 50% இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களின் 2வது கோரிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த அரசு மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் பணியிடம் வழங்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் 3வது கோரிக்கையாக உள்ளது. கடைசி மற்றும் 4வது கோரிக்கை நோயாளிகளின் நலன் சார்ந்ததாகவும் உள்ளது. அதாவது நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவமனைகளில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் 4வது கோரிக்கையாகும். அரபிக்கடலில் உருவான மகா புயல் தீவிர புயலாக மாறியுள்ளதென இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நவம்பர் 4ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள மகா புயல் அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ளது. இதனால் தென் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், தேனி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போதைய நிலவரப்படி வரும் நவம்பர் 4ஆம் தேதி அன்று வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதற்கிடையில் மகா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உயரதிகாரிகளுடன் கலந்தாலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மழை தொடரும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். குன்னூர், நீலகிரி மாவட்டங்களில் அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதிகளிலும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். தற்போது எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடிசை பகுதிகள், அதே போல சாலைகள், பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் உடனடியாக மீட்பு குழுக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரெயின்ஃபாலை பொறுத்தளவிலே 32 மாவட்டங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 32 மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பருவமழையை பாதுகாப்பாக எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும், மழை தொடர்ந்து பெய்தால் உத்தரவுக்காக காத்திருக்காமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு விடுமுறை குறித்து அதிகாரிகள் அறிவிக்கலாம் எனவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னையிலிருந்து மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு சென்றிருக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, பர்லியார் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக அங்கு மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர். மேலிருந்து எது வந்து டிஸ்டர்பாக இருக்கோ போக்குவரத்து இடையூறில் பூரா அகற்றிட்டு வந்துக்கிறோம். மண்ணை இழுத்து விட்டுருக்குறோம். அடுத்தபடியாக இந்த மரம் சரி பண்ணிக்கிறோம். ஒரு குரு வந்து ரோந்து பணியில் வந்துட்டு இருக்குது, மொபைலில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. மேலே குன்னூரில் வந்து முகாமிட்டுருக்குறாங்க. நம்ம மாவட்ட ஆளுநர் பாலசுப்ரமணியா அவர்கள் தலைமையில் வந்து 3-4 டிஆர்டி மற்ற கமாண்டோ இஆர்டி மற்ற சவுத்துலேருந்து கோயம்புத்தூர் சவுத்துலேருந்து ஒரு குரூப் வந்திருக்கோம். மொத்தம் 3-4 டீமாக வந்து அங்கே ஒரு மொபைல் யூனிட் செயல்படுது. பர்லியாறு பகுதியிலும் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பர்லியார் பகுதியில் மரம் விழுந்த காரணத்தினால் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி சாலை வழியாக திருப்பி விடப்பட்டன. சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் 3 மணி நேர முயற்சிக்கு பின் மரத்தை அகற்றினர். 40 பேர் வந்திருக்கான் சென்னையிலேருந்து. இந்த 40 பேருமே வந்து இந்த மீட்பு படையினுடைய ட்ரைனிங்கில் வந்து பேசிக் ட்ரைனிங்கு, ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாமே முடிச்சிருக்காங்க. இந்த 40 பேர் வந்ததில் வந்து 3 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். 3 டீமாக பிரித்து அங்கங்கே நிலச்சரிவு, மரம் விழுந்தா இதெல்லாம் எடுத்து சரி பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கோம். இதேபோல் குன்னூர் ஒய்எம்சிஏ பகுதியில் வங்கியின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. இதில் கார் முற்றிலும் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மழை காரணமாக ஏற்பட்டு வரும் பாதிப்புகளையும் இடர்களையும் சரி செய்ய மீட்புக் குழுவினர் நீலகிரி மாவட்டத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர்கள் ஜான்சன் மற்றும் சுதீஷ். பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் வாட்ஸ்அப் உளவு பார்க்கப்பட்டதாக வெளிவந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அந்நிறுவனம் விளக்கமளிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேலைச் சேர்ந்த NSO எனப்படும் சைபர் கண்காணிப்பு நிறுவனம் இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் வாட்ஸ்அப்களை உளவு பார்த்ததாக வாட்ஸ்அப் நிறுவனம் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. கடந்த மே மாதம் நடந்த இந்த நிகழ்வை அடுத்து வாட்ஸ்அப் நிறுவனமே அந்த பயனாளர்களை தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தது. நக்சல் ஆதரவாளர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள பீமா கோரேகான் வழக்கில் தொடர்புடையவர்களும் உளவு பார்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோரின் வாட்ஸ்அப்புகள் உளவு பார்க்கப்பட்டதாக வெளிவந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து
வரும் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இதற்கிடையில் தனிநபர்களின் தகவல்களை பாதுகாக்கும் உரிமை தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. மகாராஷ்டிராவில் அமையவுள்ள கூட்டணி ஆட்சியில் சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்பதில் தங்கள் கட்சி உறுதியாக இருப்பதாக சிவசேனா கட்சியின் ஆதித்ய தாக்கரே மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்கள் ஆன பிறகும் அங்கு ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலவி வருகிறது. இந்நிலையில் சிவசேனாவின் சட்டப்பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தானே தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ஏக்நாத் ஷிண்டே தலைவராகவும் கட்சியின் கொறடாவாக சுனில் பிரபுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவும் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா ஆளுநரை ஆதித்ய தாக்கரேவும் ஏக்நாத் ஷிண்டேயும் சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய தாக்கரே, சுழற்சி முறையில் முதல்வர் பதவி என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் ஆட்சியில் சரிபாதி பங்கை தருவதாக பாரதிய ஜனதா வாக்குறுதி தரவில்லை என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்திருப்பதால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். மகாராஷ்டிராவில் புதிதாக ஆட்சி அமைந்ததும் கடந்த முறையை விட தற்போது ஆட்சியில் அதிக பங்கு வேண்டும் என வலியுறுத்தியிருந்ததாகவும், ஆனால் அதை பாரதிய ஜனதா தற்போது மறுத்து வருவதால் உத்தவ் தாக்கரே மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தவ் தாக்கரே தனது மகன் ஆதித்ய தாக்கரேவை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க விரும்புவதாகவும், இதற்காக சுழற்சி முறையிலான ஆட்சிக்கு எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை வழங்க வேண்டும் என பாரதிய ஜனதாவிடம் அவர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா ஒப்புதல் தராததால் அங்கு புதிய அரசு அமைவதில் சிக்கல் நீடிக்கிறது. கோவை, நாகை, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் செல்போன்கள், லேப்டாப் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கோவையில் ஜிஎம் நகர், லாரிப்பேட்டை ஆகிய 2 இடங்களில் அதிகாலையிலேயே என்ஐஏ அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களுடன் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படும் சமீர், சௌருதீன் ஆகிய 2 வீட்டில் சோதனை நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரம் நடத்தப்பட்ட சோதனையில் 2 மடிக்கணினிகள், 8 செல்போன்கள், 5 சிம் கார்டுகள், 1 மெமரி கார்டு, 14 ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. நாகை மாவட்டம் சன்னமங்கலம் சேவா பாரதி பகுதியைச் சேர்ந்த முகமது அஜ்மலிடம் காவல்துறையினர் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். 3 என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நடத்திய இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த வாடகை கார் ஓட்டுநர் அப்துல்லா என்பவரது வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். வீட்டில் அப்துல்லா இல்லாததால் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். முடிவில் அப்துல்லாவின் கைபேசி மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதுபோன்று திருச்சி மாவட்டம் இனாங்குளத்தூர் பகுதியில் சாகுல் ஹமீத் என்பவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள சாலையூர் கிராமத்தைச் சேர்ந்த தடா அப்துல் ரஹீமின் அமைப்புடன் தொடர்புடைய முகமது சிராஜுதீன் என்பவர் வீட்டில் சோதனை நடத்தினர். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுவிக்குமாறு தொடர்ந்து முகநூலில் பதிவிட்டு வந்ததன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. இதன்பின் சிராஜுதீனை சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளனர். சோதனைகளில் கைப்பற்ற ஆவணங்கள் ஆய்வுக்கு அனுப்பப்படும் என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்றும் என்ஐஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் விரிவான அகழாய்வுகளை மேற்கொண்டால் மேலும் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கும் என மத்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதை தெரிவித்தார். வழமையான தொல்லியல் எச்சத்தை கொண்ட இடம் கீழடி என்றும் அவர் கூறினார். கிட்டத்தட்ட 110 ஏக்கர் உள்ள அந்த இடம், அந்த 110 ஏக்கர் இடத்தை இதுவரையும் ஒரு 10% தான் தோண்டி இருக்கும். ஒரு 6 ஏக்கரோ 7 ஏக்கரோ அவ்வளவுதான் தோண்டி இருப்பாங்க. மத்திய தொழில் துறையும் தமிழக தொழில் சேர்ந்து அவ்வளவுதான் தோண்டி இருப்பாங்க. ஆனால் இன்னும் அதை விரிவுபடுத்தினால்தான் பல ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க தோண்டும் போது கிமு 300 இருந்த காலகட்டம் இன்று 4ஆம் அகழாய்வில் பார்த்தீங்கன்னா கிமு 600க்கு மாறி உள்ளது என்றால் அவ்வளோ வளமையான ஒரு தொல்லியல் எச்சத்தை கொண்டுள்ள ஒரு இடம். அந்த இடத்தை நாம் முறையாக தோன்ற வேண்டும், விரிவான முறையில் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றாதான் நமக்கு நல்ல ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, தமிழக வரலாற்றை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆதார மையமா அது அமையும். கொடைக்கானல் அருகே ஆற்றை கயிறு கட்டி கடக்கும் ஆபத்தான சூழல் இருப்பதால் உடனடியாக ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானலில் உள்ள கள்ளக்கிணறு கிராமத்திற்கு ஆற்றை கடந்து செல்லும் நிலை இருப்பதாக அக்கிராம மக்கள் வேதனையோடு கூறும் நிலையில் கடந்த சில நாள்களாக பெய்த கனமழையால் ஆற்றில் நீர் தற்போது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆற்றை கயிறு கட்டி கடப்பதால் ஆபத்தான சூழல் இருப்பதாகவும் உடனடியாக ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். சென்னையை அடுத்துள்ள ஆவடியில் குடியிருப்புக்குள் வரும் விஷ ஜந்துக்களை அகற்றக் கோரி பொதுமக்கள் பாம்பு பிடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாள்களாக பெய்து வரும் மழையால் கோவர்த்தனகிரி 16வது வார்டில் உள்ள பாண்டியன் நகரில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் நுழைவதாக குடியிருப்பு வாசிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பாம்புகளை பிடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் தொடர்ந்து 5ஆம் நாளாக ஏற்றம் கண்டது. மேலும் இன்றைய வர்த்தகத்தின் போது புதிய உச்சமான 40,392 என்ற புள்ளி கணக்கை எட்டியது. நிறுவனங்களின் லாபகரமான காலாண்டு முடிவுகள், வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் ஆகியவற்றால் இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து ஏற்றம் காண்கின்றன. இன்றைய வர்த்தகத்தின் போது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கித்துறை பங்குகள் அதிக ஏற்றம் கண்டன. குறிப்பாக எஸ் வங்கியின் பங்குகளின் விலை 24 விழுக்காடு உயர்ந்தது. சென்செக்ஸ் 77 புள்ளிகள் அதிகரித்தது. 40,129 என்ற நிலையில் அதன் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேபோல தேசிய பங்குச்சந்தை நிப்டி 33 புள்ளிகள் உயர்ந்து 11,877 புள்ளிகள் என்ற நிலையில் வர்த்தகத்தை முடித்தது. காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்தன. காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதுடன் அம்மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படும் என கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் காஷ்மீரை பிரித்து உருவாக்கப்பட்ட 2 யூனியன் பிரதேசங்களும் தற்போது முறைப்படி செயல்பட தொடங்கியுள்ளன. இதன் முதல் படியாக காஷ்மீரின் துணைநிலை ஆளுநராக கிரிஷ் சந்திர முர்முவும் லடாக்கின் துணைநிலை ஆளுநராக ராதாகிருஷ்ண மாத்தூரும் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விருவருக்கும் காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதி கீதா மிட்டல்லே ஸ்ரீநகரில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूं कि जो विषय उपराज्यपाल केंद्र शासित प्रदेश जम्मू कश्मीर के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे उपराज्यपाल केंद्र शासित प्रदेश. நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படும் நிலையில் அதே நாளில் 2 யூனியன் பிரதேசங்கள் செயல்பாட்டை தொடங்கியுள்ளன. இதையடுத்து நாட்டில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 28ஆக குறைந்துள்ளது. அதே நேரம் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி குஜராத்தில் உள்ள அவரது மிகப்பெரிய சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் விட்டுச் சென்ற இந்தியர்களின் ஒற்றுமையை யாராலும் குலைக்க முடியாது என மோடி தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் சமஸ்தானங்களாக இருந்த நிலையில் அவற்றை ஒன்றிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரின் சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி கடந்த ஆண்டு குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள சரோவர் அணை அருகே 182 மீட்டர் உயரமுள்ள உலகின் மிகப்பெரிய பட்டேல் சிலை உருவாக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 144வது பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதை கொண்டாட பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் சென்றார். பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு சென்ற அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சிலை அமைந்துள்ள பகுதியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனையடுத்து ஒற்றுமைக்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதை பிரதமர் மோடி முன்மொழிந்ததை தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் வழிமொழிந்தனர். सत्यनिष्ठा से शपथ लेता हूं कि मैं राष्ट्र की एकता இதனையடுத்து பல்வேறு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதை மோடி பார்வையிட்டார்.
சாகச நிகழ்ச்சியில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை எப்படி முறியடிப்பார்கள் என்பதை மத்திய துணை ராணுவ படையினர் செய்து காண்பித்தனர். अब आपके सम्मुख प्रस्तुत है विस्फोटक की मदद से दरवाजा तोड़ने की तैयारी. இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு படையின் அதிரடி நடவடிக்கை தொடர்பான ஒத்திகை அரங்கேற்றப்பட்டது. அதில் மோப்ப நாய்கள் பயங்கரவாதிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கின்றன, வெடிகுண்டு இருக்கும் பையை அழிக்கும் ரோபோவின் செயல் உள்ளிட்டவை செய்து காண்பிக்கப்பட்டன. पूरी सावधानी के साथ टोटल कंटेनमेंट वेसल में रखना अनिवार्य हो गया है जो इस ब्लास्ट को सहने की क्षमता रखता है. குஜராத் பெண் காவலர்களின் இருசக்கர வாகன சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனையடுத்து பேசிய மோடி, நாட்டு மக்களின் ஒற்றுமை விசித்திரமானது என்று உலக நாடுகள் உணர்வதாகவும், ஆனால் இந்தியர்களான நமக்கு இது உயிர்நாடு என்றும் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். இதுவரை முறியடிக்க விரும்பியவர்களின் முயற்சி பலனளிக்காமல் போனதாக மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். जो हमसे युद्ध नहीं जीत सकते वो हमारी इसी एकता को चुनौती दे रहे हैं, लेकिन वो भूल जाते हैं कि सदियों की ऐसी ही कोशिशों के बावजूद हमें कोई मिटा नहीं सका. சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை கடந்த 11 மாதங்களில் 26 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்துள்ளனர். சிலையை பார்வையிட வசூலிக்கப்பட்ட கட்டணத்தின் மூலம் 71 கோடியே 66 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக சர்தார் பட்டேல் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. திரைப்படங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டுமென நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆர்.கே. செல்வமணி கோரிக்கை விடுத்தார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவரான அவர் இயக்குநர் சங்க நிர்வாகிகளுடன் நிதியமைச்சரை சென்னையில் சந்தித்தார். அப்போது விலங்குகள் நல வாரியத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ப. சிதம்பரத்திற்கு இடைக்கால பிணை வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் சிதம்பரத்தை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பது குறித்து ஆய்வு செய்ய இன்றைக்குள் மருத்துவக் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேட்டு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் கடும் வயிற்றுவலி மற்றும் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இடைக்கால பிணை கோரி சிதம்பரம் தரப்பில் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவசர வழக்காக விசாரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி சுரேஷ்குமார் கெய்ட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது, கடும் வயிற்று வலியால் அவதியுறும் சிதம்பரத்திற்கு ஐதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற 3 நாள்கள் இடைக்கால பிணை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் முழுமையாக குணமாகவில்லை என்றும், சிதம்பரத்தின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்க வேண்டும் என்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷார் மேத்தா, ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சிதம்பரத்தின் உடல்நிலை சரியாகத்தான் இருக்கிறது என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சிதம்பரத்திற்கு இடைக்கால பிணையை வழங்க மறுத்துவிட்டார். அதேவேளையில் இன்றைக்குள் எய்ம்ஸ் மருத்துவர்களுடன் ஹைதராபாத் மருத்துவர் நாகேஸ்வர் ரெட்டியையும் சேர்த்து குழு அமைத்து சிதம்பரத்தின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து நாளை அறிக்கையை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக அமைச்சரவை கூட்டம் நவம்பர் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கொள்கை ரீதியான அரசின் பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. மேலும் மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சரவையில் முக்கிய முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. சென்னையில் அம்மா படப்பிடிப்பு தளத்தின் அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெற உள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்ட உள்ளார். இது குறித்த செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஆர்.கே. செல்வமணி, பையனூரில் படப்பிடிப்பு தளம் அமைக்க 5 கோடி ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் திரைத்துறையில் இருப்பவர்கள் தனிமனித தாக்குதல்களை முன்வைத்து விமர்சித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 10ஆம் தேதி அவங்களுக்கு எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதாவது பிப்ரவரி 24 அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படப்பிடிப்பு தளத்தை திறந்து வைக்கணுங்கிறது எங்களோட ஆசை. திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க அரசியலில் இருந்தாங்கன்னா விமர்சனம் பண்ணும்போது இந்த தரம் சார்ந்த விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் எங்கள் உறுப்பினர்களும் எங்கள் துறை சார்ந்த பெரியவங்களுக்கு கூட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்க விருப்பம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.